உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவா மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்களில் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரியவராக இருக்கக்கூடியவர்தான் இந்த மூர்த்தி நாயனார். இவர் மதுரையில் வணிகர் குலத்தில் பிறந்தவரும் கூட. பிறப்பிலே செல்வந்தராக இருந்தவர் இவர். சிவதொண்டே பெரிதொன்று உயர்வொன்று நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழுகின்ற வாழ்வியே முன்னெடுத்தார். இவர் அகப்பற்று புறப்பற்று விடுத்து பற்றற்ற சிவபெருமான் திருவடிகளையே மெய்ப்பற்று என்றெண்ணி அவர் தம் திருவடிகளே சரணடைந்தார். அப்படி சிவதொண்டே உயர்வொன்று நினைக்கக்கூடியவராக இருந்த இவர் இந்த மதுரையில் அவர் வணிகம் செய்தாலோ இல்லையோ, இந்த மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனை கன்னட நாட்டை சேர்ந்த வடுகன் என்கின்ற மன்னன் மதுரையை கைப்பற்றி ஆட்சி செய்கிறான். அவன் சமண மதத்தை தழுவியவனாக இருந்தான். சமண மதத்தை தழுவியவன் யாரெல்லாம் சைவ சமயத்தில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சமண சமயத்திற்கு கட்டாயத்தின் பேரில் இவன் வன்புறுத்தினான், துன்புறுத்தினான். அப்படி கொடுங்கோலனாக ஆட்சி செய்த இந்த வடுகன் இந்த வணிகராக இருக்கக்கூடிய செல்வந்தராக இருக்கக்கூடிய மூர்த்தி நாயனாரையும் விட்டு வைக்கவில்லை. சமண சமயத்தை தழுவ வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்டு எச்சரிக்கை விடுத்தான். என் நிலையும் தன்னிலையும் மறவாமல் இறைநிலையே உயர்நிலை என்று உயர்வென்று வாழக்கூடிய மூர்த்தி நாயனார் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாமல் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரை அணிதினமும் பூஜை செய்வதும், மலர்களை அர்ச்சிப்பதும், பாலாபிஷேகம், இப்படி சந்தன காப்பு, பல அபிஷேக ஆராதனைகளை செய்து உலமாற வழிபடுவது வழக்கம். இவர் வழிபடுவதனாலோ இல்லையோ ஊரில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் இவர் சிவதொண்டை உணர்வென்று எதிர்கொண்டு நன்னெறி உள்ளவரை அறிந்து அவர் எப்போதெல்லாம் பூஜை செய்கிறாரோ அப்போதெல்லாம் ஊர் மக்கள் ஒன்று கூடி சிவபெருமானை வழிபடுவது வழக்கமாக இருந்ததால் இந்த வடுகன் சமண சமயத்தில் இருக்கக்கூடிய வடுகன் இப்படி தொந்தரவு செய்கிறாரே, இவர் சந்தன காப்பிடுகிறாரே என்று அறிந்து உணர்ந்து சந்தன மரக்கட்டைகளே இல்லாமல் செய்தான். எங்கு தேடியும் எங்கு போயும் சந்தன கட்டைகள் இல்லாமல் இருக்கும் வாயின் அவன் இந்த மூர்த்தி நாயனாருக்கு கையில் அகப்படாமல் பலவாறாக சந்தனத்தை மறைத்து வைத்தான். தன்னுடைய வணிகர் என்பதாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தன கட்டைகளெல்லாம் பிழைகளெல்லாம் எடுத்து அரைத்து பூஜை செய்வது வந்தால் ஒரு நிலைப்பாடு வருகிறது. ஒரு நாள் சந்தனமே இல்லை. இவனுடைய வன்புறுத்தினால்தான், இந்த பாடாய் போன வடுகனால்தான் இப்படி நாம் சிரமப்படுகிறோம், இறை தொண்டு செய்வதற்கு இடையூறாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டார். மக்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்ற போது யாது என்று புரியாமல் சிவபெருமானை அந்த சந்தனக்கட்டை இறக்கக்கூடிய சந்தன பிழையை தொட்டு வணங்கிவிட்டு, சொக்கநாதரே, உன் திருவிளையாடல் என்னிடம் நடத்தவும் வேண்டுமா? இவனுக்கு நல்லறிவு புகட்ட வேண்டும் என்று வணங்கி வழிபட்டு தன்னுடைய முழங்காலையே சந்தன கட்டையாக வைத்து அழைக்கின்ற போது முட்டி தேய்ந்து ஜவ்வு தேய்ந்து ரத்தம் சொலசொலவென வருகிறது. அப்போது சிவபெருமான், அப்பா வருத்தப்படாதே, உனக்கு தீங்கு செய்பவன் கைப்பற்றியிருக்கும் நாடு உன் வசம் வரும் என்று அவருக்கு அசரீரியாக சிவபெருமான் அருள்பாலிக்கின்ற போது மீண்டும் அடிபட்ட அந்த முழங்கால் ரத்தம் கசிய அந்த முழங்கையெல்லாம் பூரண குணமானது. இப்படி இருக்கின்ற கட்டத்தில் மறுநாள் விடியல் எழுந்தவுடன் ஒரு துக்க செய்தி வருகிறது. மன்னன் உயிர் நீத்து விட்டான், வடுகன் இறந்து விட்டான் என்று பறைசாற்றுகிறார்கள். மக்கள் எல்லாம்
கொந்தளிக்கிறார்கள். யாதும் புரியவில்லை. அடுத்த மன்னன் யார் வருவது, நாட்டை யார் ரட்சிப்பது, மக்களை எப்படி நல்வழிப்படுத்துவது என்று புரியாமல் அறியாமல் மக்கள் குழம்பி கொண்டிருக்கின்ற போது அவைக்களத்தில் வீட்டிற்கக்கூடிய மந்திரிமார்கள் தளபதிகள் எல்லாம் ஒரு மன்னன் இறந்தான், பட்டத்து யானை வைத்து பரிவாரங்களோடு கண்ணை மூடி ஒரு மாலை கொடுத்து திருவீதியாக ஊர்வலமாக அழைத்து வந்து யார் கழுத்தில் அந்த மாலை விழுகிறதோ அவரே அந்நாட்டின் மன்னனாக இருக்கக்கூடும் என்று ஒரு ஐதீகம் இருந்தது. இந்த வடுகு நிறந்தால் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஈமச்சடங்கெல்லாம் செய்துவிட்டு உடனடியாக ஆட்சி பொறுப்பு யார் ஏற்க வேண்டும் என்று அறிந்து இந்த பட்டத்து யானையிடம் கண்ணை கட்டி மாலை அணிவிக்கிறார்கள். மாலை கொடுக்கின்ற போது அப்போது சொக்கநாதரை வணங்கிவிட்டு வெளியே வருகிறார் இந்த மூர்த்தி நாயனார். அப்போது எதிர்கொண்ட அந்த யானை தன்னிடம் இருக்கின்ற மாலையை சொக்கநாதர் கழுத்தில் போடுகிறது. ஊர் மக்கள், அமைச்சர்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். நீங்கள் தான் அடுத்த இந்த நாட்டிற்கு மன்னர், நீங்கள் தான் அரியற வேண்டும், சந்தனம் பூச வேண்டும், மணிமகுடம் வைக்க வேண்டும், பட்டாடை உடுத்த வேண்டும் என்று அந்த அரசருக்குண்டான அந்த அனைத்தையும் சொல்லுகின்ற போது, ஐயா நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் நான் பற்றற்ற பரதேசி, எனக்கு இந்த மணிமகுடம் எல்லாம் தேவையில்லை. சிவதென்றே உயர்வொன்று நான் இணைத்து வாழக்கூடியவன். நான் எப்படி ருத்ராட்சம் தரித்து விபூதி அணிந்து இந்த காவி உடை அணிந்து முடி தரித்து இருக்கின்ற நான் இதே கோலத்தில்தான், ஜடாமுடியோடு தான் இதே கோலத்தில்தான் அரியணை வீட்டு நான் ஆட்சி செய்வேன். அப்படி சம்மதமானால் நீங்கள் எனக்கு ஆட்சி பொறுப்பு கொடுங்கள், இல்லை என்றால் இந்த ஆட்சி எனக்கு தேவையில்லை. மக்கள் சமணராக இருக்கிறார்கள், அனைவரும் சைவ சமயத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல அதற்கு இசைந்த உடன்பட்ட அந்த அமைச்சர்களும் அந்த சேனாதிபதியும் அவரை அரியணை வைத்து நல்லாட்சி செய்கின்றார். வன்மையும் இல்லை வறுமையும் இல்லை என்று மிக சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வருகின்ற போது அனைவருமே சமணராக இருந்தவர்கள் சைவ சமயத்தை பின்பற்றி வணங்கினார்கள். இதனால் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பற்றி போற்றி புகழுகின்ற போது, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு அடியேன் என்று அவர் அந்த அடியோடிட்டு காண்பிக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் குரு பூஜை ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம், அவதார ஸ்தலம் முக்திஸ்தலம் மதுரை. எந்நாளும் நன்னாளாய் அமைய இந்நாளில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.